ரைஸ் வைக்கும்போது குக்கர் அடி பிடிச்சு தீஞ்சிடுச்சு. இப்படி இருந்த குக்கரை ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடி பிடிச்ச பாத்திரத்தில் சால்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு டிஷ் டிடர்ஜென்ட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விடை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு கேஸில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதோடு கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லெமன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்தப்புறம் 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஆறுனப்புறம் அதை கீழே விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணேன், விட்டு பார்த்து தண்ணி விட்டு அலசினோம்னா மேக்ஸிமம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த பிளாக் இருந்தது. திருப்பியும் நான் கொஞ்சம் விம் லிக்விடை கையில் எடுத்துன்னு நல்லா அழுத்தி தான் தேய்ச்சேன். தேய்ச்சி எடுத்து பார்த்தா ஒரே ஒரு கரை கூட இல்லை. அந்த அடி பிடிச்சது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. பாருங்கள் பாத்திரமும் எவ்வளோ ஷைனாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.